आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं। परमेश्वर कितना भला है। फिर दोबारा इस वीडियो के द्वारा आपसे मिलने के लिए मैं बहुत खुश होता हूँ। परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना करके गीत गाकर उनका आराधना करना एक बड़ा एक खुशी है। परमेश्वर शीघ्र ही उसके लिए एक इंतजाम हमारे कलीसिया में करेंगे। हम जो भी वीडियोस भेज रहे हैं आप देख रहे हो, मैं मानता हूँ। उसके लिए आप प्रार्थना कीजिए। सुबह के समय पर हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम के लिए हम धन्यवाद देते हैं। सुबह के समय पर हम अपने आप को अर्पण करके प्रार्थना करते हैं। इस आराधना को आपके हाथों में गाने वाले गीत को आशीर्वाद कीजिए और परमेश्वर के वचनों को आशीर्वाद कीजिए। हमारे साथ आप बात कीजिए। सुनने वाले हृदय के साथ परमेश्वर एक उनके मन में एक आग जैसे भरना है करके हम परमेश्वर से प्रार्थना करते हैं। परमेश्वर का नाम का केवल महिमा हो। यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। பாடல் இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வமாய் கொள்வதை பாக்கியம், அவரில் நிலைத்து இருப்பது சாய்க்கும். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்ததால் வருவார் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுதி நீ ஜெபித்தார், அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். மனிதன் பிறப்பது அவசியம், மரித்த இயேசுவால் அடையும் ரகசியம். மனிதன் மறுபிறப்படைவது அவசியம், மரித்தால் இயேசு அடையும் ரகசியம். மறையும் முன்னே மகிமனை தேடு, இறைவனோடு பரலோகம் தேடு. இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே
இயேசுதானே அதிசய தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறாரும் தெய்வம். 324வது பாட்டு. உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. 324. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து வீழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து வீழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரவிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரவிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே, ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. அந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே.
காலையில தேவன் தேடுகிற மனிதன் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச முடியாது. इस सुबह के समय पर परमेश्वर ढूंढने वाले मनुष्य के बारे में आज आपसे बात करने आया हूँ। இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் இன்னைக்கு மனுஷன் தேவை. आज इस संसार के हर एक कार्यों के लिए मनुष्य की आवश्यक है। ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலையில உங்களையும் என்னையும் தேடுகிறார். लेकिन परमेश्वर यहोवा आज इस सुबह के समय पर आपको और मुझे ढूंढ रहे हैं। எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் एजेकियल का पुस्तक 22वां अध्याय 30ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 30वां वचन हम ले लेंगे। நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். मैंने उनमें ऐसा मनुष्य ढूंढना चाहा जो बाड़े को सुधारे और देश के निमित्त नाके में मेरे सामने ऐसा खड़ा हो कि मुझे उसके नाश न करना पड़े, परंतु ऐसा कोई नहीं मिला। கர்த்தருடைய கண்கள் இன்னைக்கு மனுஷனை தேடுகிறது. परमेश्वर का आज दृष्टि जो है आज मनुष्य को ढूंढ रहा है। அவருடைய கண்கள் தேடுகிற கண்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. उनके आंख जो है ढूंढने वाला आंख है करके हमें भूलना नहीं। ஏனென்றால் அவருக்கு தான் நம்முடைய தேசத்தை குறித்தும் நம்மை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் சபையை குறித்தும் அவர் அக்கறை உள்ள தேவன். क्योंकि उनको ही सिर्फ हमारे बारे में, हमारे देश के बारे में, हमारे कलीसिया के बारे में उनको फिक्र है। நம்முடைய தேசம், நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் அவ்விதமா எப்படியாயிலும் சரியாகி விட மாட்டார்களா என்கிற எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறது. हमारे देश की प्रजा कैसे भी सुधार नहीं जाएंगे करके ऐसे सोचकर परमेश्वर का दृष्टि उन्हें ढूंढ रहा है। தேசத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றுவதற்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்கள் இன்னைக்கு மனுஷனை தேடுகிறது. इस देश के हर एक समस्या को ढूंढने, उस बदलने के लिए परमेश्वर का दृष्टि आज मनुष्य को ढूंढ रहा है। அதைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். திறப்பிலே நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் நான் காணேன். यही आज हमने पढ़ा कि मैंने एक सुधारने के लिए मैंने ढूंढा मनुष्य को, लेकिन किसी को भी मैंने नहीं देखा। முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் மனுஷனை தேட ஆரம்பித்தார். पहला उत्पत्ति 3 अध्याय 3:9 में हम पढ़ते हैं कि पहली बार परमेश्वर जो है वो मनुष्य को ढूंढने लगे। ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அவனை தேடி வந்தார். हम देखते हैं कि वो पूछते हैं कि आदम तू कहाँ पर है करके परमेश्वर उसे ढूंढने நான் आते வரும்பொழுது हैं। நீ இருப்பாய், அந்த இடத்தில் உன்னை நான் தேடுகிறேன், உன்னை காணவில்லையே, நீ எங்கே இருக்கிறாய்? मैं आते समय मैं तुझे ढूंढता हूँ, लेकिन तू वहाँ नहीं दिख रहा है, तू कहाँ है करके அவனை உண்டாக்கின தேவன் அவனை தேட ஆரம்பித்தார். उसे सृष्टि किया हुआ परमेश्वर ने उसे ढूंढने लगे। இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அதே தேவன் இன்றைக்கு மனுஷனை, இன்றைக்கு பரிசுத்தவான்களை, இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களை அமிதமாக இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. आज वही पवित्र परमेश्वर यहोवा पवित्र लोगों को, आज मनुष्यों को, आज प्रार्थना करने वालों को वही दृष्टि ढूंढ रहा है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசித்தால் காணாமல் போன 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். लूका 15 में हम पढ़ेंगे तो हम देखेंगे कि जो खोया हुआ 3 कार्यों को हम देख सकते हैं। ஒன்று காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன வெள்ளிக்காசு, மூன்றாவது காணாமல் போனதான இளைய குமாரன். पहली बात तो जो खोया हुआ जो मेमना था खोया हुआ, दूसरी बात खोया हुआ जो तोला था, और तीसरी बात जो खोया हुआ छोटा पुत्र था। மனுஷன் அவிதமாய் ஆடு ஸ்தோத்திரம் எங்கேயோ காணாமல் போய்விட்டது. और जैसा वो बकरी कहा तो गायब हो गया था। அது 99 ஆடு இருக்கிறது போதும் என்று அந்த மேய்ப்பன் இருக்கவில்லை. அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் கடந்து போனான். और वहाँ पर 99 बेड वहाँ पर है, लेकिन वो उससे काफी नहीं था, वो एक बेड जो गायब हो गया था उसे ढूंढने चला। அதைத்தான் 119ஆம் சங்கீதம் 176ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் காணாமல் போன ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறேன், என்னை நீ தேடுவீராக.
वही हम 119 भजन संगीता 176 में हम पढ़ते हैं कि मैं एक खोया हुआ बकरी की तरह हूँ, परमेश्वर मुझे ढूंढिएगा। நான் காணாமற் போன ஒரு மனுஷனை போல ஆகிவிட்டேன்। मैं एक खोया हुआ मनुष्य के जैसा हूँ। காணாமற் போன ஒரு ஆட்டை போல ஆகிவிட்டேன்। मैं खोया हुआ एक भेड़ की तरह हूँ। ஆண்டவரே நீ தேடுகிற தேவன் அல்லவா, என்னை நீ தேடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான்। परमेश्वर आप तो ढूंढने वाले परमेश्वर हो, मुझे ढूंढिए करके वो ऐसा प्रार्थना करता है। வெள்ளி காசு காணாமற் போனது, அந்த பெண் அமிதமாய் அமைதியாய் இருக்கல, 9 இருக்கிறதே என்று சொல்லி அவள் மகிழ்ச்சி அடையல। चांदी का सिक्का खो गया है, लेकिन उस स्त्री ने वो चुप नहीं बैठी। ऐसा 9 है मेरे पास चांदी का सिक्का करके वो चुप नहीं बैठी, उससे खुश नहीं हुई। அந்த ஒரு காசை அவள் அமிதமாய் பெற்றுக் கொள்வதற்காய் வீட்டை கொளுத்தி, அமிதமாய் விளக்கை கொளுத்தி, வீட்டை பெருக்கி அந்த இரவு முழுதும் தேடி அதை கண்டுபிடித்தார்। लेकिन वो एक चांदी का सिक्का ढूंढने के लिए अपने घर पे उसने दिया जलाया और झाड़ू मारकर उस पूरा घर में ढूंढने लगी। நம்முடைய ஆத்மா வெளியேற பெற்றது, हमारा प्राण जो है वो बहुत बहुमूल्य है। ஆண்டவராகிய கர்த்தர் அதை தேடும்படியாக கர்த்தர் இங்கே இந்த காலையிலே கடந்து வந்திருக்கிறார்। हमारे परमेश्वर यहोवा वही ढूंढने के लिए सुबह के समय पर आए हैं। 16 அதிகாரம் 26 வசனத்திலே மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கர்த்தர் சொன்னார்। और हम मत्ती 16:26 में हम पढ़ते हैं, मनुष्य सारे जगत को प्राप्त करे और अपने प्राण की हानि उठाए तो क्या लाभ है करके कहता है। जीवனுக்கு தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? उनके जीवन को उनके प्राण के हिसाब से क्या दे सकते हैं? ஏன் காரணம் என்ன? அவருடைய ஆத்மா வெளியேற பெற்றது, क्योंकि उनका प्राण जो है वो बहुत बहुमूल्य है। அந்த ஸ்திரீ தேடினது போல ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படாத ஆத்மாவை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார்। जैसे उस स्त्री ने वो सिक्का ढूंढने लगी, उसी तरह आज परमेश्वर यहोवा जो है वो आत्माओं को, वो बहुत सारे प्राणों को ढूंढ रहे हैं। உங்களுடைய ஆத்மாவை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் உங்களை குறித்து அவர் அக்கறை உள்ள தேவன்। आपके प्राण के बारे में आप फिक्र नहीं करते होंगे, लेकिन परमेश्वर आपके लिए, आपके प्राण के लिए फिक्र करता है। காணாமல் போன இளைய குமாரனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம்। खोया हुआ जो छोटा पुत्र के बारे में हम देखते हैं। ஆட்டை தேடின ஒரு மேய்ப்பனை போல, காணாமல் போன காசை தேடின ஒரு ஸ்திரியை போல அவனுடைய தகப்பன் அவனை தேடி போகவில்லை। और जैसे खोया हुआ भेड़ को ढूंढकर उसके चरवाहा और खोया हुआ वो सिक्का को ढूंढकर उसकी स्त्री जैसी थी, वैसे वो ढूंढने उसके पिता पुत्र को ढूंढने नहीं गए। கதவை திறந்து வைத்துக் கொண்டு தன்னுடைய மகன் எப்பொழுது வருவான் என்று அவனோடு கூட அவன் காத்திருந்தான்। लेकिन हर एक दिन दरवाजा खोलकर उसके बेटा कभी आएगा करके वो ढूंढ रहे थे। அவன் வரும் பொழுது அவனை கட்டி பிடித்துக் கொண்டு அவன் முத்தமிட்டு அவனை தன் வீட்டிலே அவன் சேர்த்துக் கொண்டான்। और जैसे उसका पुत्र आए तो वो उसको गले लगाकर उसके घर पे उसे बुलाया। அதைத்தான் ரோமர் 10 அதிகாரம் 21 வசனத்திலே நமக்காக உங்களுக்காய் நாள் முழுதும் தன்னுடைய கைகளை அவர் திறந்தவராய் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்। वही हम रोमियो का पुस्तक 10:21 में पढ़ते हैं कि आपके लिए और मेरे लिए वो अपने प्रजा के लिए अपना हाथ पसार कर खड़े हैं। அவர் தன்னுடைய கைகளை அவர் நீட்டினவராய் இன்றைக்கும் அவர் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்। और अपने हाथ पसारे हुए वो खड़े होकर अपने दृष्टि को अपने ओर रखकर वो इंतजार कर रहे हैं। வந்துவிட மாட்டா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்। वो इतना इंतजार कर रहे हैं कि क्या मेरा बेटा मेरे पास नहीं आ जाएगा। ஆண்டவர் நம்மை தேடுகிற ஆண்டவர், हमारे परमेश्वर हमें ढूंढने वाले परमेश्वर। உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர் உங்களை தேடுகிறார்। आपके भविष्य के बारे में फिक्र करने वाले आपको ढूंढ रहे हैं। 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9 வசனத்திலே நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் ஒரு மனுஷனை தேடுகிறார்। दूसरा इतिहास 16:9 में हम पढ़ते हैं कि उनका सामर्थ्य बताने के लिए वो मनुष्य को ढूंढ रहे हैं। நம்முடைய வல்லமையை
அவிதமாய் விளங்க பண்ண வேண்டும். उनके सामर्थ को दिखाना है. என்னுடைய வல்லமையை நான் வைத்துக் கொண்டிருக்க எனக்கு விருப்பம் இல்லை. अपना सामर्थ मेरे पास रखना मैं नहीं चाहता. என்னுடைய வல்லமையை உனக்கு நான் கொடுப்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன். अपना सामर्थ को मैं तुम्हारे पास देने के लिए मैं चाहता हूँ. அந்த வல்லமையை யாருக்கு நான் விளங்க பண்ணுவது என்று அவருடைய கண்கள் பூமி எங்கும் उलावी कोंडुम तेड़ी कोंडुम இருக்கிறது. वो अपना सामर्थ्य किसको दिखाने के लिए और किसको दिखा सकता हूं करके पूरी सृष्टि पर उनका दृष्टि जो है यहाँ वहां पे ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று நீ கடந்து வருவாய் என்றால் தம்முடைய வல்லமையை உன் மூலமாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். परमेश्वर मैं हूँ मैं आपके पास आता हूँ करके अगर आप कहेंगे तो परमेश्वर आपके द्वारा उनका सामर्थ्य दिखाएंगे. अमेरिका தேசத்திலே ஒரு நாள் 2 ஊழியக்காரர்கள் ஒரு இடத்திலே அவர்கள் அமிதமாய் ரோட்டோரத்திலே பேசிக்கொண்டு கடந்து போனார்கள். अमेरिका देश में एक दिन एक रास्ते में 2 परमेश्वर के दास वो जो रास्ते के किनारे में वो बात करते हुए जा रहे थे. பேசிக்கொண்டே போனவர்கள் ஒரு இடத்திலே நின்று அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ऐसे बात करने वाले एक जगह पे रुककर वो आगे अपना बातें बढ़ते जा रहा था. ஒரு மனுஷனை தேடுகிறார். அந்த மனுஷன் 100க்கு 100 பூரணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான் என்றால் கர்த்தர் அவனுக்கு தம்முடைய வல்லமையெல்லாம் வெளிப்படுத்த அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் என்று ஒரு ஊழியக்காரர் மற்ற ஊழியக்காரரிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். एक परमेश्वर का दास कह रहा था कि आज परमेश्वर मनुष्य को ढूंढ रहा है. अगर वो परिपूर्ण तरह से उन्हें मिल जाए तो वो अपना सामर्थ्य दिखाने के इंतजार में है करके वो बात कर रहा था. ஒரு வாலிபன் அந்த இடத்திலே நின்று கேட்டுக்கொண்டிருந்தார். एक नौजवान वहां पर बाजू में खड़े होकर सुन रहा था. பேசின அந்த வார்த்தை அந்த வாலிபனுடைய உள்ளத்தை தொட்டது. और इन्होंने जो भी कहा वो नौजवान के हृदय में छू लिया. அது அவருடைய இதயத்தை இடிக்கிறது போல இருந்தது. वो उसके हृदय को मारने जैसा लगा. வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போய் தன் ஜெபறையிலே அவிதமாய் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு கதறி கதறி அவன் அழுதான். और जल्द ही अपने घर जाकर अपने कमरे में बैठकर घुटना टिकाकर वो रो रो कर प्रार्थना किया. ஆண்டவரே அந்த 2 ஊழியக்காரர்கள் சொன்ன அந்த ஒரு மனுஷன் நானா இருக்க கூடாதா? परमेश्वर उस दास ने जो दोनों दासों में बात कर रहे थे वो मनुष्य क्या मैं नहीं हो सकता? என்னை முற்றிலுமாக உம்முடைய கைகளிலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். मैं अपने आप को पूरी तरह आपके हाथों में अर्पण करता हूं. தேசத்திலே எடுத்து நீ பயன்படுத்தணும். इस अमेरिका देश में मुझे उठाकर आप प्रयोजन करें. கண்ணீரோடு கூட அந்த வாலிபன் ஜெபிக்க ஆரம்பித்தார். और आंसू बहाकर वो नौजवान प्रार्थना करने लगा. ஜெபத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டு அவனுக்கு சகல கிருபைகளையும் வல்லமைகளையும் பிரசங்கிக்கக்கூடிய திராணியையும் அவிதமாய் சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். और इसके प्रार्थना सुनकर परमेश्वर ने उसे सारा सामर्थ्य सारा अनुग्रह कृपा से और संदेश करने के लिए परमेश्वर ने उसे बहुत सारे அவர் புகழ் பெற்ற அந்த தேவ மனுஷன் விளங்கினார். அவர்தான் சுவிசேஷகர் டிஎல் மூடியா. और अमेरिका देश में एक बड़ा एक परमेश्वर का दास बना वही वो मिशनरी जो है इवेंजलिस्ट डीएल मोडी. அவர் இங்கிலாந்து தேசத்தையும் அமெரிக்காவையும் அமிதமாக ஸ்தோத்திரம் அவர் அசைத்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. इतिहास कहता है वो इंग्लैंड और अमेरिका देश को उन्होंने हिला कर रखा करके इतिहास कहता है. அவருடைய பிரசங்கத்தை அமிதமாய் படித்தவர்கள் கேட்கும் பொழுது இந்த பைத்தியக்காரன் என்ன பேசுகிறான் என்று தான் வருவார்கள். इनके संदेश सुनते ही अमेरिका देश के लोग ये पागल क्या कहता है करके वो बोलने लगते हैं. படிக்காத ஒரு மனுஷன். क्योंकि वो अनपढ़ एक मनुष्य था. शू की पॉलिश பண்ணி கொண்டிருந்த ஒரு வாலிபன். वो शू का जूते का पॉलिश करने वाला एक नौजवान व्यक्ति था. டீச்சர் மூலமாக சுவிசேஷத்தை அவர் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபனா. एक संडे स्कूल टीचर के द्वारा वो सुसमाचार सुनकर वो यीशु को उसने स्वीकार किया था. இந்த பைத்தியக்காரன் என்ன பேசுகிறான் என்று வருவார்கள். ये मूर्ख आदमी क्या बात करे करके யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் வெறுமையாய் போனதில்லை. எல்லாரும் சந்திக்கப்பட்டு தொடப்பட்டார்கள். और जो कोई भी वैसे सुनने आते थे कोई भी खाली हाथ नहीं जाते थे. वो परमेश्वर से छुए हुए जाते थे.
அவர் தேவனுக்கு தன்னை முற்றிலுமாய் 100% அவர் ஒப்பு கொடுத்தார். कारण क्योंकि वो परमेश्वर को अपने आप से उसने 100% अर्पण किया. அதைத்தான் இந்த காலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर आज आपसे और हमसे वो चाहते हैं. வேல்ஸ் நாட்டிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் 16 வயது வாலிபன் அமிதமாய் யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு அமிதமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். और वेल्स के देश में एक जागृति जैसा हुआ उस देश का, क्योंकि 16 साल का एक यूवन रॉबर्ट्स करके एक नौजवान जो है उसने अपना जीवन को पूरी तरह अर्पण किया. சுரங்கத்திலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். और वो एक गुफा में वो काम कर रहा था. கொஞ்ச நாட்கள் அமிதமாய் அவர் அதற்கு விடுமுறை எடுத்து தன் வீட்டிலே உபவாசித்து கண்ணீர் விட்டு கதறி அமிதமாய் சில வாரங்கள் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். और थोड़े समय तक वो अपने उपवास करके आंसू बहाकर वो प्रार्थना करते आ रहा था. அவர் ஜெபிக்கும் பொழுது 3 வார்த்தை சொல்லி ஜெபிப்பார். वो प्रार्थना करते समय 3 शब्द बोलकर वो प्रार्थना करता था. என்னை நீ உடைக்கணும், என்னை நீ நொறுக்கணும், என்னை நீ பயன்படுத்தணும். वो प्रार्थना करता था, परमेश्वर आप मुझे तोड़ना है, आप मुझे ढूंढना है, आप मुझे प्रयोजित करना है. தூக்கத்தை மறந்தார், சாப்பாட்டு ஆகாரத்தை மறந்தார். उसने नींद को पूरी तरह खो गया, उसने भूल गया और प्यास और खाना को भी वो भूल गया था. அவருக்கு தேவையான ஆகாரத்தை கொண்டு வந்து இப்பொழுதாயிலும் நீ சாப்பிடப்பா, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு ஆகாரங்களை வைத்து விட்டு செல்வார்கள். ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். और उसके बाद उसके माँ आकर उसे बोलती है कि तू कुछ ना कुछ तो खाना खा ले करके उसको खाना देती है, लेकिन वो नहीं खाता था. ஏன் காரணம்? அந்த வேல்ஸ் நாடு ரட்சிக்கப்படணும். क्यों? कारण क्या था? ताकि वो वेल्स का देश जो है उद्धार पाना है. அந்த தேசத்தில் எழுப்புதல் உண்டாகணும். उस देश में एक जागृति होना है. இதற்காக என்னை ஆண்டவரே நீர் பயன்படுத்தணும். इसीलिए परमेश्वर आप मुझे उपयोग करिएगा. சமூகத்திலே கண்ணீரோடு பாரமெடுத்து அவர் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். परमेश्वर के सम्मुख में आंसू बहाकर वो भोज के साथ प्रार्थना करता था. தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் இறங்கினார். परमेश्वर यहोवा एक दिन उस पर उतरने लगे. வல்லமையினாலே அவரை நிரப்பினார். उसे सामर्थ से भर दिए. அவர் ஒரு வாலிபன் தான், ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வேல்ஸ் நாட்டுக்கு அவனை ஒரு எழுப்புதலின் பிரசங்கியாக மாற்றினார். वो एक नौजवान था, लेकिन परमेश्वर ने उसे उस वेल्स देश में एक जागृति लेकर आने वाला दास बनाया. யுவான் ராபர்ட்ஸ் மூலமாக வேல்ஸ் நாட்டிலே ஒரு எழுப்புதல் உண்டானது. यूवान रॉबर्ट्स के द्वारा उस वेल्स देश को एक जागृति मिला. ஆண்டவராகிய கர்த்தர் அதைத்தான் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். परमेश्वर यहोवा आज भी वही यहाँ पर परमेश्वर चाहते हैं. நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினே, ஒருவனையும் நான் காணவில்லை. कोने पर खड़े होके उस द्वार को बंद करके वो ढूंढने के लिए मैं ढूंढ रहा हूँ, लेकिन कोई भी मनुष्य मुझे नहीं मिला. ஒரு நாள் ஒரு காரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. परमेश्वर एक दिन एक कार्य को देखकर आश्चर्यचकित हो गए करके शास्त्र कहता है. ஏசாயா 59 அதிகாரம் ஏசாயா का पुस्तक 59वां अध्याय 16 वचनத்திலே 16 वचन में ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். उसने देखा कि कोई भी पुरुष नहीं है और इससे अचंभा किया. தேவன் ஆச்சரியப்பட்டார். उसने वो आश्चर्य हो गया कि कोई विनती करने वाला नहीं है. பிரசங்கிக்கிற கூட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. प्रचार करने वाला झुंड बहुत सारा है. ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். वो सुनने वाले लोग भी बहुत हैं. ஜெபிக்கிறவர்கள் இல்லையே. लेकिन विनती करने वाले कोई नहीं है. விண்ணப்பிக்கிறவர் இல்லை என்று கர்த்தர் கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. विनती करने वाले कोई भी नहीं है करके पवित्र शास्त्र कहता है कि परमेश्वर अचंभा हो. இவர்களுக்கு ஜெபிக்க தெரியாது என்றல்ல.
इन्हें प्रार्थना करना नहीं आता ऐसा ஜெபம் नहीं என்ன है। செய்யும் என்று அவர்களுக்கு தெரியும். प्रार्थना क्या कर सकता है वो जानते हैं। ஜெபம் அமிதமாய் எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். प्रार्थना कितना बड़ा एक आशीर्वाद लेकर आता है करके वो जानते हैं। ஆனால் ஜெபத்தை குறித்து அக்கறையற்றவர்களால் அவர்கள் இருக்கிறபடியினால் அந்த ஜெபத்தின் மேன்மையை இன்றைக்கு அநேகர் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். लेकिन क्योंकि वो प्रार्थना के बारे में उनको कोई फिक्र नहीं था, इसीलिए वो प्रार्थना का वो उन्नति स्थान को वो नहीं पा पाए। कोई और प्रार्थना करेगा काफी है। எனக்காக ஜெபிக்க அவர் இருக்கிறார், मेरे लिए प्रार्थना करने के लिए वो है। எனக்காக ஜெபிக்க என் கணவர் இருக்கிறார், என் மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள்। मेरे लिए प्रार्थना करने के लिए मेरे पति, मेरे पत्नी, मेरे बच्चे हैं। என்னுடைய அவிதமான ஸ்தோத்திரம் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, मेरे परिवार है। எத்தனை பேர் அவிதமாய் நிராசையாய் ஸ்தோத்திரம் அவிதமாய் அதை குறித்து அக்கறையற்றவர்களாய் இருக்கிற எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்। ऐसे कितने लोग बिना फिकर के ऐसे तुच्छ मानते हुए कितने लोग हैं। தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இப்படி சொல்லுகிறார்। भविष्यद्वक्ता सामुएल ऐसे कहते हैं। 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 12वां अध्याय 23ஆம் வசனத்திலே 23वां वचन में நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமா இருப்பதாக। यह मुझसे दूर हो कि मैं तुम्हारे लिए प्रार्थना करना छोड़कर यहोवा के विरुद्ध पापी ठहरूं। நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறேன்। अगर मैं आपके लिए प्रार्थना नहीं कर रहा हूँ तो मैं यहोवा के विरुद्ध पापी ठहरता हूँ। ஒரு விசுவாசி செய்ய வேண்டாம், एक विश्वासी उसे मारना नहीं है। எந்த விதமான கடூரமான ஒரு பாவங்களை நாம் செய்ய வேண்டாம், कोई कठोर पाप नहीं करना है। ஆனால் நீ ஜெபிக்காதிருப்பாய் என்றால் அதுவே ஆண்டவருடைய சமூகத்திலே மிகப்பெரிய பாவம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது। लेकिन अगर तूने प्रार्थना नहीं किया वो परमेश्वर के विरुद्ध एक बड़ा पाप है करके पवित्र शास्त्र कहता है। எது பாவம்? क्या पाप है? நீ பொய் சொல்லாதிருக்கலாம், तू झूठ नहीं बोलता பொருளை அபகரிக்காமல் இருக்கலாம், और तू दूसरों का चीज हड़पता नहीं होगा, ஆராதனை செய்யாமல் இருக்கலாம், तू मूर्ति पूजा करता नहीं होगा। நீ ஜெபிக்காவிட்டால் அது தேவனுடைய பார்வையிலே பாவம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது। लेकिन अगर तू प्रार्थना नहीं किया तो वो परमेश्वर के विरुद्ध वो पाप है करके पवित्र शास्त्र कहता है। இந்த தேவ மனுஷன் இப்படி சொன்னவர் சவுலுக்கு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார்। परमेश्वर के दास ने जो कहा वो साउल के लिए रात भर प्रार्थना कर रहा था। 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 16वां अध्याय 1ஆம் வசனத்திலே पहला वचन में கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய்। और यहोवा सामुएल से कहा कि मैं साउल को जो इजराइल पर राज्य करने के लिए तुझ जाना हूँ, तू कब तक उसके लिए विषय विलाप साउலை நினைத்து தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்। और भविष्यद्वक्ता सामुएल रात भर उस साउल के लिए सोच कर वो रो रहा था। எவ்வளவு பெரிய அருமையான மனுஷன், தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷன், और कितना बड़ा मनुष्य है जो परमेश्वर से अभिषेक पाया हुआ मनुष्य है। அபிஷேகத்தை அவர் இழந்து போனானே, परमेश्वर के अभिषेक को उसने खोया। ஐயோ எனக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி இரவு முழுதும் அந்த மனுஷனுக்கு புலம்பி அழுது கொண்டிருந்தார்। ऐसा हो गया करके वो रात भर उस मनुष्य के लिए वो रो रहा था। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பார்த்தார்। तब परमेश्वर यहोवा उस भविष्यद्वक्ता सामुएल की ओर देखा। இப்படி அழுது கொண்டிருப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு, तो ऐसे रात भर रो रहा है, मुझे बहुत कष्ट हो रहा है। தைலத்தினால் நிரப்பிக்கொண்டு அமிதமாக நீ வா, நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிக் கொண்டு செல்கிறேன்। अपने सींग में तेल को भर के तू चल करके मैं तेरे को एक जगह पे ले என்று சொல்லக்கூடிய ஊருக்கு கொண்டு போய் ஈசாயின் வீட்டிலே தாவீதை அமிதமாய் அபிஷேகமுடியாக கர்த்தர் சொன்னார்। बेतलहमी में एक ईशे के पास जाकर उसे भेजते हैं उसे अभिषेक करने के लिए। இவன் தான் ராஜாவாக்கி இனி வரக்கூடிய நாட்களில் இருப்பான்। यही अब आने वाले दिनों में राजा बनकर रहेगा। அதற்கு பிற்பாடு இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அமைதியாய் மாறினார்।
उसके बाद ये भविष्यद्वक्ता सामुएल जो है वो शांत हो गया। அது வரைக்கும் சவுலுக்காய் புலம்பி அழுது கொண்டிருந்தார்। तब तक वो शाऊल के लिए वो विलाप करके रो रहा था। நீங்கள் நானும் நடக்கிற சம்பவங்களை கண்டு புலம்பி அழணும்। और परमेश्वर के बच्चे आप और मैं होने वाले संभवों को देखकर विलाप करके रोना है। ஒரு ஜெப ஆவியை ஆவியானவர் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்। आपके अंदर एक परमेश्वर एक प्रार्थना का आत्मा से भरना है करके मैंने ये संदेश लेकर आया। யாரையாய் ஒருவராயிலும் தொடாதா என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன்। और ये संदेश किसी एक को नहीं छुएगा का करके ऐसे एक चाहत के साथ आपके पास आकर प्रचार कर रहा हूं। परमेश्वर के वचन की ओर जाएंगे। எசேக்கியேல் 22:30 வசனத்திலே எசேக்கியேல் 22:30 में ஸ்தோத்திரம் பரிசுத்த வேதம் இப்படி சொன்னதை நாம் வாசித்தோம்। நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை நான் காணேன்। मैं उन मनुष्यों से ऐसा मनुष्य ढूंढना चाहा जो बाड़े को सुधारे और देश के निमित्त नाके में मेरे सामने ऐसा खड़े, लेकिन परंतु मैं किसी को नहीं देख पा रहा हूँ। திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை நான் தேடினேன்। मैं देश के निमित्त नाके में खड़े सामने खड़े ऐसा मनुष्य को ढूंढ रहा हूँ। திறப்பு என்றால் என்ன? और नाके मतलब क्या? தேவனுடைய நகரமாகிய எருசலேமின் ராஜாவையும் அரண்மனையும் அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் குடியிருக்கிற அந்த எல்லை எல்லாவற்றையும் சுற்றிலுமாய் ஒரு மதில் சுவர் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படும்। और परमेश्वर के नगर जो है वो यरूशलेम, उसका वो राज्य, उसका वो सारे जगह के कोने कोने पर वहां पर उसे ही कहते हैं। ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் அந்த தேசத்தை சுற்றிலுமாக அமிதமாய் கட்டப்பட்டிருக்கும்। एक बड़ा सा एक नाका का एक द्वार जो है एक बनाते हैं, एक वॉल बनाते हैं। அந்த காம்பவுண்ட் வாலிலே 12 கோபுரங்கள் அமிதமாய் இடவிட்டு சுற்றிலுமாய் 12 கோபுரங்கள் இருக்கும்। और चारों ओर पे सारे नाके में एक 12 ऐसा खंबा खड़ा रखा रहता है। 12 அமிதமாய் கோபுரத்தின் மேல் 12 ஜாமக்காரர்கள் இரவும் பகலுமாய் காவல் காத்து கொண்டிருப்பார்கள்। और उस 12 खंबे की ओर जो है वहाँ पर 12 जो रात भर वहाँ पर खड़े रहते हैं। இவ்விதமாய் எருசலேமின் அலங்கத்திலே இந்த பாதுகாப்பு இருக்கிறபடியினால் எருசலேமின் அலங்கம் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம்! அந்த அலங்கத்துக்குள்ளாய் சமாதானம், அரண்மனைக்குள்ளாய் சுகமும் இருந்ததென்று 122 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம்। और वहाँ पर वो 12 वहाँ चौकीदार जैसे खड़े रहते हैं, उसे एक यरूशलेम का एक खूबसूरती कहकर हम यहाँ पर पढ़ते हैं। வேதம் சொல்லுகிறது அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனையிலே சுகமும் இருப்பதாக। और हाँ, शास्त्र कहता है कि उसके कमरे के अंदर जो समाधान, उस महल के अंदर एक स्वास्थ्य रहना है। இப்படி இருப்பதற்கு காரணம் அந்த 12 காவல்காரர்கள் அந்த 12 கோபுரங்களிலே இரவும் பகலுமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்। எதிராளிகள் எங்கே வருகிறார், எதிராளி எப்படி இருக்கிறார் என்பதை இரவும் பகலுமாய் கண்ணு கருத்துமாய் கவனிக்கிறார்கள்। और क्योंकि इसका कारण क्या है? क्योंकि वो 12 स्तंभ में 12 चौकीदार रखा गया था, तो वो दिन रात वो इस देश का सेवा कर रहे करके वो देखते हैं। ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் காவல்காரனாக வைத்திருக்கிறார்। उसी तरह परमेश्वर ने आपको और मुझे एक चौकीदार बना के रखा है। பரிசுத்த வேதம் ஆமோஸ் 4:12 வாசிக்கிறோம்। ஸ்தோத்திரம்! அவிதமாய் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு। आमोस 4:12 में हम पढ़ते हैं कि तू तेरे परमेश्वर को मिलने के लिए तू तैयार रहना। எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடியிருக்கிற உன் கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அதற்கு காவல்காரனாக இரு।
हम एजेकियल 37 में पढ़ते हैं कि तू तैयार रहना और तेरे साथ जो आने वाले झुंड से को भी तैयार रखना और तू उनका एक चौकीदार बनना। आपको और मुझे परमेश्वर एक चौकीदार बनाना चाहते हैं। अगर हम भी वो एक चौकीदार बनकर रहे, अगर दिन रात हम उसे ध्यान देते रहे, हमारा देश जो है समाधान से भरा होगा। हमारे देश के हर एक प्रजा जो है आशीर्वादित रहेंगे। इसका मतलब हमें कैसा रहना है, हमें किस तरह चेतावनी के साथ रहना है। अब காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே பாபிலோன் தேசத்தில் இருக்கிற நேபுகாத்நேச்சார் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணும்படியாக அந்த தேசத்திற்கு விரோதமாய் படையெடுத்து वंदार। और लेकिन जैसे ही समय बीत रहा था तो यरूशलेम में वो बाबिलोन का वो नेबुकदनेस्सर जो है वो वहां पर युद्ध करने के लिए आ गया था। எரேமியா 39ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தால் அறிந்து கொள்ளலாம்। 16 மாதங்கள் எருசலேமே அந்த வாளை சுற்றிலுமாய், அந்த காம்பவுண்ட் வாளை சுற்றிலுமாய் பாபிலோன் தேசத்தின் ராஜா முற்றுகையிட்டு காத்து கொண்டிருக்கிறார்। और हम यिर्मयाह 39:1-2 में पढ़ेंगे तो हम देखा जाएगा कि जो राजा जो नबूकदनेस्सर जो है अपनी सारी सेना को यरूशलेम के समेत में लेकर उन्हें खड़ा रखा है। कहाँ देखिएगा तो वो देखने कहते थे कि कहाँ पर भी एक मौका मिलेगा क्या? देखना वो वही देखने को कहते थे कि देखिएगा कि कहीं पर एक मौका न मिल जाए। ऐसा एक मौका मिलते ही, ऐसा एक छोटा सा मिलते ही हम वहाँ अंदर घुस जाएंगे। ऐसे 16 दिन तक वो यहाँ पर घूम कर आ रहे थे कि ऐसा एक कोई मौका न मिल जाए। யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் अय्यूब का पुस्तक 1वां अध्याय 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்। 10वां वचन में हम ऐसे पढ़ते हैं, அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? और तू उनके और उनके घराने पे पूरी तरह चारे और तूने एक बांधा नहीं किया क्या? நானும் சத்துருவாகிய சாத்தான் அந்த வீட்டை சுற்றிலும் கடந்து வந்து கொண்டே இருந்தான்। और हर एक दिन वो शैतान जो है उनके घर पूरी तरह से वो यहाँ वहाँ जाग रहा था। அதே போல 16 மாதங்கள் எருசலேமில் சுற்றிலுமாய் நேபுகாத்நேச்சார் முற்றுகையிட்டு அதிகமாக இரவும் பகலுமாய் காவல் அவர் காத்துக்கொண்டே கவனித்துக் கொண்டே இருந்தார்। उसी तरह 16 महीने वो नेबुकदनेस्सर जो है वो देश के नगर के सारे कोने कोने में वो ध्यान दे रहा था कि किधर एक मौका मदिले तरफ कंडது। और उस कोने कोने में उन्होंने एक द्वार देखा। वहाँ पर कोने कोने में हर एक नाके में उन्होंने एक द्वार मिला। उन्हें एक जगह मिला और उस जगह को वो तोड़ने के लिए और जैसे ही वो उस छोटे से एक जगह को तोड़ा सारे सेना अंदर आ गए। पहली बात तो राजा सिदकिय्याह को उन्होंने अरेस्ट किया। கண்களுக்கு முன்பாக அவருடைய 2 இளவரசர்களை அவருடைய குமாரர்களை அவருக்கு முன்பாக அவர் வெட்டி கொண்டு போட்டார்। और उसके आंखों के सामने उनके 2 पुत्रों को वो उनके सामने मार डाला। सिदकिय्याவுடைய கண்கள் ரெண்டையும் அமிதமாய் அவர் பிடுங்கினார்। सिदकिय्याह के दोनों आंखों को वो निचोड़ कर निकाल दिया। அங்கிருக்கிற வீடுகள், அங்கிருக்கிறதான அரண்மனை, அங்கிருக்கிறதான ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அவன் அடித்து நொறுக்கி அமிதமாய் தோஷம் செய்ய ஆரம்பித்தார்। और वहाँ के सारे महल के सारे वस्तुओं को, सारे लोगों को वो मार कर सब कुछ नष्ट कर दिया और सब कुछ आग से वो भस्म कर दिया। यिर्मयाह 39ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம்। यिर्मयाह 39 हम 6 और 8 में ऐसे देखते हैं। அந்த அலங்கத்தின்
இடிக்கப்பட்ட அலங்கத்தின் வழியாகத்தான் சத்துரு எருசலேமுக்குள்ளாய் புகுந்தான் என்று நெகேமியா 4:7 और नेहमिया 4:7 में हम देखते हैं कि वो टूटा हुआ उस द्वार के अंदर ही वो उसके विरुद्ध उसके दुश्मन आ गए करके हम वहां पर देखते हैं। इतना एक भयानक सा एक कार्य है। ये कारण क्यों? कारण क्या है? காவல் காக்கிறவர்கள் சரியாய் காவல் காக்க, क्योंकि जो चौकीदार है उन्होंने बराबर से चौकीदार नहीं किया। ராஜாவுக்கு வர வேண்டிய செய்தி சரியாக வரவில்லை। राजा को जो आने वाला संदेश बराबर तरीके से नहीं आया। அந்த தேசம் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டது। वो देश जो है वो उसे पकड़ा गया, उसे हड़पा गया और उसे नाश किया गया। தேசத்தினுடைய தன்மை தான் நாம் இங்கே வாசித்தோம், எல்லாம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது। और उस देश का जो उसके बारे में हम यहाँ पर पढ़ते हैं कि सब कुछ उस आग में बस हो गया था। எசேக்கியா மூலமாய் ஆண்டவராகிய கர்த்தர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்। इसीलिए एजेकियल का द्वारा परमेश्वर यहोवा जो है आंसू बहाकर रो रहे थे। திறப்பிலே நிற்கக்கூடிய மனுஷன் யாராயிலும் வரமாட்டானா? और उस सीमा के इस पास में खड़े वाले कोई भी मनुष्य ढूंढकर नहीं आएगा क्या? காவல் கோபுரங்கள் எல்லாம் என்னவாய் மாறினது? उस चौकीदारी का वो स्तंभ क्या बदल गया? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17:9 அந்த காவல் கோபுரங்கள் எல்லாம் மேடைகளை கட்டி விக்கிரங்கள் கோயிலாக மாற்றி அந்த இடங்கள் எல்லாம் பலியிட்டுக் கொண்டிருந்தார்। और दूसरा राजा 17:1-2 में हम पढ़ते हैं कि वो सारे स्तंभ जो है उसे एक मंदिर जैसा बना गया, वहाँ पर मूर्ति पूजा कर उसे पूजित करते हैं। கோபுரங்கள் எதற்காய் உண்டாக்கப்பட்டதோ அதனுடைய அந்த முக்கிய தன்மை மாறி அந்த காவல் கோபுரத்தின் மேல் மேடைகளை கட்டி விக்கிரகங்களை வைத்து பலியிட்டு ஆராதித்துக் கொண்டிருந்தார்। और उस स्तंभ को किसके लिए बनाया गया, लेकिन उसका उपयोग नहीं किया। उसमें उन्होंने एक मंदिर बनाकर उसमें मूर्ति देवताओं को रखकर उसे पूजित कर दिया गया। वो चौकीदार क्या किस में बदल गए? ஏசாயா 56:10-11 அந்த காவல்காரர்கள் ஒன்றும் அறியாத குருடர்களாய் மாறினார்। और आइसैया 56:10-11 में हम पढ़ते हैं कि वो चौकीदार जो है जो कुछ भी नहीं जानते ऐसे एक अंधे बन गए और जो भौंकते नहीं है वैसे एक कुत्ते बन गए। खाना है सोना है वही उनका काम था। और एक कोई एक अंदाजा नहीं, वैसा एक चरवाहा जैसे बने गए। अगर कोई भी एक जगह मिल गया, वहाँ पर एक जगह खुला है, उसे क्या करना है? किसी को बुलाकर क्या करने लगे? 13:10 ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், மற்றவன் சாந்தமில்லாத சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசினான்। और हम देखते हैं कि ऐसे 13:10 में हम देखते हैं कि वहाँ पर उसे एक मिट्टी के द्वार को रखते हैं और वहाँ पर उसे लगाते हैं। மண் சுவரை வச்சு சாந்தமில்லாத சாந்த பூசி அந்த சுவரை அடைக்கணும்னு நினைச்சிட்டான்। और मिट्टी के दीवार को बनाकर उसे वैसे उसे बंद करवा कर रखते हैं। எத்தனை பயங்கரமான ஒரு காரியம், பெருமழை வந்து அதெல்லாம் அடிச்சு போச்சுன்னு பைபிள் சொல்லுது। कितना एक भयानक सा कार्य है, एक बड़ा सा एक तूफान आकर बारिश आकर उस मिट्टी के दीवार को तोड़ देता है। ஏதோ அந்த நேரத்துல ஏதாவது ஒன்னு செஞ்சுட்டா போதும், सिर्फ उस गड्ढे को बंद करने के लिए उसी समय पर कुछ किया तो काफी है।
क्यों उसके लिए फिक्र करना है? அந்த தேசம் அந்த நாட்களில் இருக்கிற ராஜாக்களுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. उन दिनों में उन देश के राजाओं का परिस्थिति वैसा ही था. இன்னைக்கு நாம அப்படித்தான் இருக்கிறோம். आज भी हम वैसे ही हैं. ஏதோ அந்த நேரத்தில் ஒரு ஆளுகை, அதற்கு பிற்பாடு அது மறந்துடும். उसी समय पर एक रोना, उसके बाद हम भूल जाते हैं. ஓ அவிதமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. हमारे आत्मिक जीवन का स्थिति भी ऐसे ही है. मेरे प्रिय लोगों, திறப்பிலே நிற்கக்கூடிய மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். और देश के नाके पे खड़े होने वाले मनुष्य को परमेश्वर ढूंढते हैं. திறப்பிலே நின்ற எத்தனை பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? 2 பேர் மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக நினைக்கிறேன். वैसे नाके पे खड़े होने वाले बहुत सारे लोगों के बारे में मैं बता सकता हूँ, लेकिन 2 कार्यों को बता सकता हूँ. பாவம் தேவனுடைய சன்னிதானம் பரலோகத்துக்கு வெட்டினது. सोदम गुमोरा का जो पाप है वो परमेश्वर के स्थान तक चला गया था. ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் செய்த பாவங்கள் சரிதானா, நான் நினைப்பது போல சரிதானா, இது என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக கர்த்தர் இறங்க ஆரம்பித்தார். परमेश्वर जो है वो जो पाप कर रहे हैं, मेरे विरुद्ध कर रहे हैं, वो सही है क्या, वो कर रहे हैं क्या, वो देखने के लिए परमेश्वर उतर कर आया. சமூகத்திலே எட்டினது உண்மை என்பதை ஆண்டவராய் கர்த்தர் கண்டார். और परमेश्वर ने ये भी जान लिया कि हाँ वो उनके सन्निधान में वो आकर वो सच है. அக்கினியால் சுட்டெரிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்திலே அமிதமாய் கடந்து வந்தார். उस देश को आग से भस्म करने के लिए वहां पर उस जगह पे आप पहुंचे. அப்படி கடந்து போகிற நேரத்திலே தாமே தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற ஆபிரகாமை அந்த வழி இடத்திலே பார்க்கிறார். और वैसे ही जाते समय वहां पर परमेश्वर का मनुष्य अब्राहम को वहां देखते हैं. ஏனென்றால் அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவன் அபிதமாய் மற்றவர்களுக்காய் பாரம் எடுக்கிற ஒரு தேவ மனுஷன். क्योंकि वो प्रार्थना करने वाला एक व्यक्ति था, दूसरों के लिए बोझ उठाने वाला एक व्यक्ति था. அவனை பார்த்த உடனே ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு அந்த ரகசியத்தை, அந்த சம்பவத்தை அவர் சொல்றார். उसे देखते ही परमेश्वर यहोवा वहां पर उसे वो गुप्त वचन कहते हैं. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே उत्पत्ति का पुस्तक 18:18 में கர்த்தராகிய ஆண்டவராகிய நான் செய்ய போகிறதை என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொன்னார். और अगर परमेश्वर यहोवा मैं जो करने वाला कार्य मेरे दास अब्राहम से वो छुपाऊंगा क्या करके कहते हैं. அந்த சோதோமுக்கு நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன். और जो सोदोम के लिए मैं करने वाला हूँ वो मैं इब्राहिम से मैं वो नहीं छुपाऊंगा. ஆபிரகாமே, இந்த தேசத்தை அக்கினியால் சுட்டெரிக்கும்படியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். अब्राहम, इस देश को मैं इस आग से भस्म करने के लिए मैं यहाँ पर आया हूँ. இவ்வளவுதான் அந்த வார்த்தையை அவன் ஆபிரகாம் கேட்டான். बस यही उसने ये वचन, उस वाक्य को उस अब्राहम ने सुना. ஆபிரகாம் என்ன செய்தார்? अब्राहम ने क्या किया? அவனுடைய சமூகத்திலே நிற்க ஆரம்பித்தார். परमेश्वर के सम्मुख में खड़ा हुआ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். अब उत्पत्ति 18 अध्याय को आप पढ़ के देखिए. 24-25 வசனத்திலே 24-25 में ஆண்டவரே, அந்த பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தார், அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? परमेश्वर, अगर उस नगर में 50 धर्मीय होंगे तो क्या आप उस नगर को नाश करोगे? நீதிமானை அழிப்பது உமக்கு தூரமாய் இருக்கட்டும். आप गलत करने वालों को, पापियों को आप नष्ट कर रहे हो, वो आपसे ठीक है. சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய தேவன் நீதி செய்யாமல் இருப்பாரோ என்று கடவுளுடைய சமூகத்தில் அவர் மன்றாடினார். और सर्वशक्तिमान परमेश्वर जो है वो न्याय नहीं करेंगे क्या करके वो मनुष्य के परमेश्वर के सामने वो गिड़गिड़ा कर रोने लगा. 18ஆம் அதிகாரம் 26-32 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். और उत्पत्ति 26-32 में हम देखते हैं कि अगर एक धर्मी भी मुझे मिला तो मैं उस देश को नष्ट नहीं करूंगा. ஆண்டவராகிய கர்த்தரும் பொறுமையாய் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். और वो लड़ता जा रहा था और परमेश्वर भी उसके लिए शांति से उसे जवाब देते आ रहे थे. அந்த பட்டணத்தில் இருக்கிற லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். कैसे भी करके उस देश में जो लोत और उसके परिवार को बचाना है. அவன் தன்னுடைய இனத்தான் அல்லவா, தன்னோடு கூட அமிதமாய் தரிசனம் பெற்று கடந்து வந்தவன் அல்லவா. क्योंकि वो उनके वंश का है और उनके पीढ़ी से आया हुआ, उनके साथ मिलकर उसने भी दर्शन पाया था. कुடும்பம் அழிந்து விடக்கூடாது.
वो उसका घराने नष्ट नहीं होना है। ஆனால் லோத்துவுக்கு அதை குறித்து பாரம் கிடையாது. लेकिन लोथ को इसके बारे में एक बोझ அவன் नहीं था। நீதிமானாக இருந்த போதிலும் அந்த பட்டணத்தினுடைய சம்பவங்களை கேட்டு அறிந்து தேவ தூதனாதற்காய் அங்கே கடந்து வந்து அவனுக்கு அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். நடக்க போகிற சம்பவம் இப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் அதை குறித்து அவன் கவலைப்படவோ பாரம் எடுக்கவோ இல்லவே இல்லை. वो एक धर्मी था, लेकिन परमेश्वर के दूत ने आकर उसे ये सारे संभव भी बोला, लेकिन उसके बारे में उसे इस देश के बारे में कोई उसे फिक्र नहीं था। அப்படி நாம் இருக்கிறோம். ऐसे कितने लोग हम ऐसे हैं கவலையற்றவர்களாய் பாரமில்லாதவர்கள், जो किसी के लिए कोई फिक्र नहीं करते, कोई बोझ नहीं रहता है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்திலே प्रेरित का पुस्तक 18वां अध्याय में 17ஆம் வசனத்திலே 18-17 में அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெபாலய தலைவனாகிய சொஸ்தேனியை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றை குறித்து கல்லியோ கவலைப்படவில்லை. तब सब लोग ने आराधनालय के सरदार स्तेनेस को पकड़ के न्याय आसन के सामने मारा, परंतु गलियों में इनमें से कोई भी चिंता नहीं किया। இந்த கல்லியோன் யார்? ये गलियों कौन है? 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அகாயா நாட்டினுடைய அதிபதி, கவர்னர். और 18-18 में हम पढ़ते हैं कि वो एक गवर्नर था, उसका बड़ा सरकार था। அவன் இந்த கவனித்துக் கொண்டிருக்கிறான். वो उनके सामने खड़े होकर ध्यान दे रहा था। இந்த தேவ மனுஷனை சொஸ்தேனே என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெப ஆலய தலைவனை பிடித்து அடிக்கிறார்கள். ஏன் அடிக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்க வேண்டுமே. आराधना के सरदार सोस्तेनेस को वो मार रहे हैं, लेकिन क्यों मार रहे हैं करके एक शब्द भी नहीं पूछा। वो किसी का फिक्र नहीं करता था, कौन किसको मारे, क्या हो, मुझे क्या, पदवी न कापाती करनो और मेरे स्थान को मैं सुरक्षित रखना है। ऐसे सोचकर वो अपने न्याय आसन से उठकर चला गया। आज ऐसे कितने लोग वैसे हैं। किसको जो क्या हुआ, हमें क्या। अगर एक रास्ते में एक एक्सीडेंट हो गया था, 10 வயதுள்ள ஒரு பையன் அமிதமாய் ஒரு கார்ல அடிபட்டு அவன் கிடக்குறான். तो देखने वाले लोग कहते हैं कि 10 साल का एक लड़का जो है कार से मारा गया था, उसे वहां पर पड़ा है। 10 வயதுள்ள பிள்ளைகள் உள்ள அந்த வீடுகளில் 10 வயதுள்ள ஸ்கூலுக்கு போன அந்த பிள்ளைகள் யாராயில் இருந்திருப்பார்கள் என்றால் அவருடைய தகப்பனாருக்கும் தாய்க்கெல்லாம் பதட்டம் ஏற்பட்டிருக்கும். अगर 10 साल का उनका कोई लड़का स्कूल गया होता तो उनके माता पिता बहुत घबरा गए होते। ஐயோ என்னுடைய பையனா இருப்பான் என்று ஓடி போய் பார்க்கிறார். और ऐसे डरे रहते कि अगर वो मेरा बेटा हो सकता है क्या। लेकिन अगर उन्हें लगता है कि नहीं कोई और है, ठीक है, अच्छा हुआ मेरा बेटा तो नहीं है, तो कोई और लड़का मारा हुआ है, मेरा बेटा नहीं है। सोचकर देखिए, ऐसे ही हम हैं। किसी और को आया है, मैं अच्छा हूँ, मेरा परिवार अच्छा है, मुझे अच्छा स्वस्थ है, मैं किसी के लिए भी फिक्र नहीं करना है। सोचकर देखिए, अगर अब्राहम ऐसे होते तो लोत उस समय पर उसे सुरक्षित नहीं निकाला जाता। ஆதியாகமம் 19:29 வாசிக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் நினைத்து லோத்தை அந்த இடத்திலிருந்து தப்பி போகும்படியாக செய்தார். और उत्पत्ति 19:29 में हम पढ़ते हैं कि परमेश्वर ने अब्राहम को स्मरण करके लोत को वहां से उसे बाहर निकाला। मनुष्यனை அவன் விட்ட கண்ணீரை ஆண்டவராகிய கர்த்தர் கவனித்தார். तो प्रार्थना करने वाले उस मनुष्य को परमेश्वर ने स्मरण किया। இந்த லோத்தை காக்க அந்த தேவ மனுஷன் கண்ணீர் வடித்தார். इस लोत के लिए वो परमेश्वर के दास ने आंसू बहाया। பட்டணத்தை அழிக்கும்படியாய் தேவன் அமிதமாய் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாமுடைய ஜெபம், ஆபிரகாமுடைய கண்ணீர் அவருடைய கண்களுக்கு முன்பாக கடந்து வந்தது. और उस शहर को मारने के लिए परमेश्वर जब तैयार थे, तब अब्राहम का आंसू और उनका प्रार्थना उनके सामने आ गया। லோத்துடைய குடும்பம் அமிதமாய் தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தது.
लेकिन लोत का घराना जो है वो बहुत देर कर रहा था। தேவதூதர்கள் இழுத்துக்கொண்டு ஓடினார்கள்। देवदूत जो है तो परमेश्वर के दूत जो है उसे खींचकर भाग रहे थे। காரணம் என்ன? कारण क्या था? லோத்தை ஆபிரகாமை அவர்கள் நினைத்தார்। क्योंकि लोत के अब्राहम के द्वारा उन्होंने लोत को स्मरण किया। मेरे प्रिय लोग, प्रार्थना करने वालों को परमेश्वर हमेशा स्मरण करते हैं, क्योंकि वही जो है वो नाके में खड़े होते हैं। लोत के परिवार के लिए एक अब्राहम खड़ा था। दूसरी बात मैं बोलकर समाप्त करता हूँ। 106 भजन संगीता 22-23 में தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடி அந்த உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பி வாசலிலே நின்றார்। और मैं इन्हें सत्यानाश कर डालता यदि मेरा चुना हुआ मूसा जोखिम के स्थान में उनके लिए खड़ा न होता, ताकि मेरे जलजहराट को ठंडा करे, कहीं ऐसा न हो कि मैं उन्हें नाश कर डालूं। இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராய் கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வெளியே கொண்டு வந்தார்। செங்கடலை இரண்டாக பிளந்தார், வனாந்தரத்திலே நடத்தினார்। परमेश्वर ने इजराइल लोगों को परमेश्वर ने उस मिस्र देश से बाहर निकालकर बहुत आश्चर्यचकित रूप से बाहर निकालकर लाल समुद्र की ओर से उन्हें चलाकर उन्हें वन प्रदेश से चलाकर उसे लेकर आए। परमेश्वर ने उन्हें कहा, எனக்கு ஒப்பாக ஒரு தெய்வத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் ஒரு சொருபத்தை ஆகிலும் நீங்கள் செய்யவோ அதை நமஸ்கரிக்கவோ கூடாது என்று முதல் கட்டளையாக கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார்। परमेश्वर ने उनसे कहा कि उन्हें प्रतिज्ञा दिया कि मेरे समेत कोई भी देवता को आप पूजित नहीं करना है करके कहा। சீனாய் மலையிலே மோசேயோடு கூட கர்த்தர் பேசி இந்த கற்பனைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார்। और सीनाई के पहाड़ में परमेश्वर ने मूसा के साथ बात कर ये सारे वाचा देने लगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆரோனுக்கு முன்பாக முறுமுறுத்து நம்மை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியாது, ஆகையால் எங்களுக்கு இப்பொழுது ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்டார்। इजराइल लोग सारे आरोन के सामने गिड़गिड़ाकर हमें लेकर आने वाले मूसा का क्या हुआ पता नहीं, अभी हमें एक देवता की जरूरत है करके उन्होंने कहा। அந்த ஆசாரியனாகிய ஆரோன் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நேரத்தில் அவர் விழுந்து கிடந்திருக்க வேண்டும்। वो याजक आरोन जो है उस समय पर वो गिरा हुआ रहना चाहिए था। இந்த தவறான இந்த கொடூரமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கதறி இருக்க வேண்டும்। परमेश्वर के सम्मुख में उसे रोना चाहिए था कि मैं ये परमेश्वर के विरुद्ध ऐसा पाप नहीं करूंगा। அவர்கள் பாவம் செய்வதற்கு அவர்கள் நிர்வாணிகளாய் மாறுவதற்கு அவ்விதமாய் ஆரோன் காரணமாக அமைந்தார்। वो पाप करने के लिए उन्हें नंगापन में जाने के लिए आरोन ने एक पाप किया। எல்லாருடைய ஆபரணங்களை வாங்கினான், தங்கத்தினால் பொடினால் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினான், அதை உண்டாக்கி இதுதான் உங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம், இனி இதுதான் உங்களை நடத்தி கொண்டு போகும்। उनके सारे सोना को लेकर उसमें से एक मूर्ति बनाया और कहा कि यही आज से तुम्हारा देवता है और आज से यही तुम्हें चलाएगा। परमेश्वर को बहुत गुस्सा आ गया। मूसा को परमेश्वर ने भेजा। मूसा तू जो लोग तू लेकर आए लोगों के समूह को देखना। तू मुझे छोड़, मैं उन्हें एक बड़ा जाति बनाऊंगा और इन्हें मैं नाश करूंगा। निर्गमन 32:10 में हम पढ़ते हैं। लेकिन मूसा ने वो सुनकर खुश नहीं हुआ, वो परमेश्वर के सम्मुख में रोने लगा।
परमेश्वर तू अपने सामर्थ और बलवंत हाथ के द्वारा मिस्र देश से उन्हें निकाल कर लाया। உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? तेरा कोप अपनी प्रजा पर क्यों भड़क रहा है? வழியிலே அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் அவர்கள் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யவும் அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வானே। अगर तू उन्हें मार डाला तो तूने उन्हें बीच रास्ते में ही मार डाला और उनके विरोध तूने कार्य किया करके मिस्र देश के लोग कहने लगेंगे। கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களுக்காக தீங்கு செய்யாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று மோசே கர்த்தருடைய சமூகத்திலே அவன் திறப்பிலே நின்றவனாய் கெஞ்சி பிரார்த்தனை செய்தான்। तो अपने भड़के हुए कोप को शांत कर और अपनी प्रजा को ऐसी हानि पहुंचाने से फिर जा करके वो परमेश्वर से गिड़गिड़ा कर रोता है। தேவன் தான் செய்ய நினைத்ததை குறித்து அவர் கவலைப்பட்டவராய் அதை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு பரிதாபம் கொண்டார்। परमेश्वर उनके लिए जो करने वाले थे वो किए नहीं, लेकिन उसके लिए वो फिक्र कर रहे थे। யாத்திராகமம் 32:11-14 வசனம் வரைக்கும் வாசித்தால் நீங்கள் और निर्गमन 32:11 से लेकर 14 तक पढ़ेंगे तो आप जान पाओगे। ஒரு பக்கத்தில் நீதி உள்ள நியாயாதிபதி और एक दिशा में वो न्याय करने वाले परमेश्वर है, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்। दूसरे दिशा में देखा जाए तो वो अनुग्रह से भरे हुए हैं। ஜீவனை பணைய வைத்து மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நின்றபடியினால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழியாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டார்। और अपने जीवन को भी वो उसने तुच्छ मानकर परमेश्वर के समेत वो खड़ा हुआ, इसीलिए उन दिनों उस समय पर इस्राएल ஒரு மோசே நின்றான், யூத ஜனத்திற்காக எஸ்தர் மொர்தெகாயும் நின்றார்। इजराइल लोगों के लिए एक मूसा खड़ा था और यूदियाई लोगों के लिए एस्तर और मुर्दगाय खड़े थे। உலகம் முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் மனுமக்களுக்காக இன்றைக்கு திறப்பிலே பிதாவுடைய சமூகத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார்। सारा संसार बचना है करके परमेश्वर यहोवा जो है वो परमेश्वर वो सीमा में खड़े होके उनके साथ खड़े हैं। இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் திறப்பிலே நிற்பேன்। इस सुबह के समय पर हम परमेश्वर के सम्मुख में कहेंगे, परमेश्वर मैं आपके में ஒவ்வொரு நாளும் என் தேசத்துக்காய் தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக நான் ஜெபிப்பேன்। हर रोज हर एक दिन 1 घंटा तो भी मैं इस देश की उद्धारता के लिए प्रार्थना करूंगा। சமூகத்திலே ஒரு தீர்மானம் செய்து ஜெபி। परमेश्वर के सम्मुख में एक लीजिएगा। நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷன் தேவை। और नाके में खड़े होकर वो सारे दीवारों को और सीमा करने के लिए बंद रखने के लिए एक मनुष्य की जरूरत है। தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் காணப்படும்। वही इस देश को आशीर्वादित और एक चौकीदार जैसे रहेगा। ஆசீர்வாதமாய் காணப்படும்। वो कलीसिया के लिए भी एक आशीर्वादित रहेगा। जब ஆவிய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேல் ஊற்றும்படியாய் இந்த காலையிலே நாம் ஜெபிப்போம்। उस प्रार्थना का आत्मा परमेश्वर हमारे ऊपर उंडालने के लिए हम प्रार्थना करेंगे। ஆலியாங்கிச்சோ ஒரு குடியரசு நாளிலே கொரியாவிலே எல்லா தேசத்தின் மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார்। पोलियांगिचो एक स्वतंत्र के दिन में, गणतंत्र के दिन में सारे देश को उन्होंने एक चौका दिया। நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக நான் கடந்து போகிறேன்। उन्होंने ऐसे कहा कि मैं मेरे देश के लिए प्रार्थना करने के लिए जा रहा हूँ। சாயந்தரம் வரைக்குமாய் அமிதமாய் எந்த விதமான இடைவெளி இல்லாமல் அமிதமாய் தொடர்ந்து ஜெபத்திற்கு மாத்திரம் செலவழிக்கும்படியாக நாங்கள் கடந்து வரப்போகிறோம்। सुबह से लेकर सायंकाल तक कोई भी एक रुकावट के बगैर हम अपने प्रार्थना में बढ़ते रहने वाले हैं। அமிதமாய் ஸ்தோத்திரம் அந்த பாலியாங்கிச்சோ அழைப்பு கொடுத்தார்। और जो कोई भी आना चाहता है आ सकता है करके सबको निमंत्रण दिया गया। மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்தது, அந்த இடத்தில் அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது। वहाँ पर एक बड़ा सा फुटबॉल ग्राउंड था, वहाँ पर इस सभा को रखा गया था। 10 லட்சம் ஜனங்கள் கூடினார்கள்। 10 लाख लोग वहाँ पर इकट्ठे हुए। அந்த கொரியாவிலே அமிதமாய் தேவ மனுஷனோடு இணைந்து அந்த தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக 10 லட்சம் ஜனங்கள் கூடினார்கள்।
उस कोरिया को परमेश्वर उद्धार देने के लिए 10 लाख लोगों के साथ इस पोलियांगी चौक ने सभा किया। इसलिए आज भी वो देश आशीर्वादित है। सुनने वाले मेरे प्रिय लोगों, और प्रार्थना जो है परमेश्वर के हाथ को वो हिलाता है। प्रार्थना जो है आपके जीवन को एक बड़ा सा कार्य देगा। इस सुबह के समय पर हम परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। हम सभी प्रार्थना करेंगे। मेरे बातों को सुनने वाले मेरे प्रिय लोग, सीमित में खड़े होकर और उस द्वार को बंद रखने के लिए परमेश्वर एक मनुष्य को ढूंढते हैं। और सोदोम गुमरा का वो शहर देखते ही वो परमेश्वर के सामने अब्राहम खड़ा हो गया। ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்ன உடனே தரப்பிலே தேவ மனுஷனாய் இருக்கிற மோசே நின்று மன்றாடி கண்ணீர் விட்டு கதறி அழுதான்। इज़राइल लोगों को ऐसा एक संभव होने वाला सुनते ही मूसा जो है परमेश्वर के सीमा में खड़े होकर वो रो रहा था। आज हम भी इस परमेश्वर के समय पर सम्मुख में बैठकर रोएंगे। கண்ணீர் விட்டு கதறி நாங்கள் அழுகிறோம் என்று பாடினது போல கண்ணீர் விட்டு கதறி हमने जैसे गीत गाया कि मैं रोकर प्रार्थना करने वाला हूँ करके, वैसे ही हम भी रोकर प्रार्थना करेंगे। परमेश्वर मेरे देश को मिलिएगा, हमारे देश के सारे श्राप दूर होना है। हमारे देश में जो ये बड़ा महामारी फैल रहा है वो सारे कुछ नष्ट हो जाना है। हमारे देश में जो उद्धार नहीं पाए वो लोग उद्धार पाना है। जो परमेश्वर को नहीं जानते वो जानना है। हमें छुइएगा, मेरे लिए एक प्रार्थना का जीवन दीजिएगा, मुझे एक विनती करने वाला जीवन दीजिएगा, आंसू बहाकर रोने वाला एक बोझ दीजिएगा। हम सभी प्रार्थना करेंगे। हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे समय के लिए धन्यवाद देते हैं। परमेश्वर के वचनों के लिए हम धन्यवाद देते हैं। और जो सुनने वाले वचन वो व्रत नहीं जाना, 100 गुण बल देना। जो कोई भी इसने इसे सुना है वो परमेश्वर उनके हृदय में परमेश्वर एक आग जैसा भरकर उभरना चाहिए। एक प्रार्थना का बोझ उनमें दीजिएगा। सहोदर सहोदरिகளை ஆண்டவரே உருவாக்குங்க। प्रार्थना करने वाले एक भाई बहन को आप तैयार कीजिएगा। हमारा देश छूना है, हमारा देश उद्धार पाना है। हमारे देश के सारे श्राप दूर होना है। इस वचनों को सुनने वाले हर एक हृदय को परमेश्वर का आशीर्वाद कीजिए। उनके सारे कमजोरियों, उनके सारे जरूरतों को परमेश्वर जो कुछ भी है परमेश्वर सारे महिमा आदर परमेश्वर केवल आप ही को देते हैं। यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन। आत्मावे कतरी स्तोत्री, मुළුमे பரிசுத்த நாமத்தை स्तोत्री, आत्मावे कतरी स्तोत्री, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் வாக்கியத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக। ஆமென், ஆமென், ஆமென்। எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்। கர்த்தருடைய ஆசீர்வாதம்। ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு செய்து வரும் கேளுங்க, மற்றொரு கேட்க। और ये वीडियो आपको 8 बजे मिल जाएगा और आने वाले रविवार को भी आपको 8 बजे को संदेश मिलेगा। अब सुनिएगा, दूसरों को भी दिखाइएगा। परमेश्वर आपको आशीर्वाद करेगा। आमीन।